ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக லைவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது இல்லைப்பா. ஸோ நம்ம சைடில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ வில் செக் ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி 4:30 நம்ம டிஸ்கஷன்ஸ் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் இப்போ இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்ற வீக் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம உங்களுக்கு ரினியூவபிள் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது அப் டு திஸ் இந்த வீக் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி டிஸ்கஷன்ஸ் பார்க்க போகிறோம். பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இன்சுலேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கேபிள்ஸோட ஏரியாலாம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா மைக்ரோ ப்ராசஸரோட ஏரியா மேபி நாளைக்கு 2 நாளில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த வீக்கில் நம்ம அந்த ஜெனரேஷன் யூட்டிலைசேஷனில் நம்ம சில திங்ஸ் இருந்திருக்கோம் பாருங்க, எக்கனாமிக் ஜெனரேஷன்ஸ், அதுலேயுமே கொஷின் டிஸ்கஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ அப் டு திஸ் இந்த கொஷின் டிஸ்கஷன்ஸை முடிச்சிட்டோம்னா இந்த சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த ரினியூவல் திங்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நம்ம அடுத்த வீக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் வந்து ஓகே தான். ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து வாய்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ போகலாம்லப்பா. ஸோ டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம்ல? ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ மை செல்ஃப் பிரவீன். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய கிளாஸஸ் நம்ம ரெகுலர் மேனரில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி இந்த 4:30 செஷன்ஸ் வந்தீங்கன்னா ஷுவராக நம்ம ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன்ஸில் நம்ம இருப்போம். ஸோ உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நிறைய ஃப்ரீ கோர்சஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர்த்து ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கைடன்ஸ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ அண்ட் மார்க் ஸ்கீமிங்கும் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களால் கிளாஸஸ் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெட்யூல்டு மேனர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஸோ 2 years வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல் டெய்லி கிடைக்கும். ஸோ டிஸ்கஷன்ஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். வீக்லி டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஃபார் மோர் குவரிஸ் எதுனா இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ வில் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன்ஸ் நவ். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து விசிபிளாக இருக்காப்பா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஒரே விஷயம்தான். ஸோ நீங்கள் நிறைய கொஷின்ஸ் பார்க்குறது மூலமாக நிறைய டவுட்ஸ் வரும்பா. ஓகேங்களா? அப்போ உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு டவுட்ஸை வர வச்சு அதை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் வராத வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம படித்தது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது இருக்கும்ப்பா. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எப்போ நிறைய கொஷின்ஸ் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், அப்போ நம்ம எதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றது எப்போ தெரியும்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்குறப்ப தான். ஓகேங்களா? அதனால தான் நான் டெய்லி உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் உங்களோட டவுட்ஸையும் நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ டெய்லி கிளாஸஸ் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொஷின் டிஸ்கஷன் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஸ்கஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக தான், கரெக்டா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிப்போமா? கொஷினில் சர்ஜ் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் அ 50 mile லாங் அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஸோ இது என்னன்னா திஸ் இஸ் வாட் அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர் கிரவுண்ட் கேபிளா ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனான்னு பார்க்கணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் கேபிளோட சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் 1 லென்த் வந்து length of cable what they gave length of cable is 50 miles அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? 50 miles. ஸோ இந்த கேசஸில் என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 50 ohms. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்கப்பா? எஸ், இன் கேஸ் 2 ஸோ என்ன பண்ணுறாங்க? லென்த் இஸ் பிகமிங் 25 miles only.
ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் இந்த கேசஸில் என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம். சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக சர்ஜ் இம்பிடன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ், சர்ஜ் இம்பிடன்ஸ் அப்படின்ற 2 இம்பிடன்ஸை நான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்னால் டிரான்ஸ்மிஷன் லைனோட நார்மல் கேசஸில் இருக்கிற இம்பிடன்ஸ்க்கு பேர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். ஸோ அப்போ சர்ஜ் இம்பிடன்ஸ்னால் என்னதுப்பா? எஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து லாஸ்லெஸ் லைனாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த லாஸ்லெஸ் லைனாக இருக்கிறப்போ அந்த சர்க்கியூட்டுக்கு என்ன இம்பிடன்ஸ் இருக்குமோ அந்த இம்பிடன்ஸை தான் நம்ம சர்ஜ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் ZS எப்படி எழுதுவோம்? இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/C. ஸோ இதோட பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன்? இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த். கரெக்டா? ஸோ இது என்னோட லென்த்தை பொறுத்து இண்டிபெண்டன்ட்பா. இது வந்து லென்த்தை டிபெண்ட் பண்ணதே கிடையாது. அப்போ யாரை இவன் டிபெண்ட் பண்ணியிருப்பான்? எஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன் ஆர் மாடல் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். கரெக்டா? ஆர் ஜிஎம்டி இல்லைன்னா ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? எக்ஸப்ட் ஜிஎம்டி ஜிஎம்ஆர் மாறுதுன்னா மட்டும்தான் என்னோட சர்ஜ் இம்பிடன்ஸ் மாறும். வேற எப்பவுமே சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது மாறாதுப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் நான் உங்களுக்கு நடத்திருப்பேன். அப்போ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னு இந்த கிவன் கொஸ்டின் கேட்குறேன். சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கு பதிலாக கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்ன்றது இந்த கொஸ்டினா இருந்துச்சுன்னா அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல. எஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஆல்சோ இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிசைன் ஆஃப் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த். ஓகே, இது வந்து இட் இஸ் காமன் ஃபார் போத். சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கும் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த் தான், கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த் தான். அப்போ லென்த் மாறுச்சுன்னா அதோட இம்பிடன்ஸ்ன்றது இட் ஓன்ட் சேஞ்ச். அப்போ ஆன்சர் வில் ரிமைன் ஆஸ் இட் இஸ். ஓகே, சேம் 50 ohms தான் சார் ஆன்சர். ஓகே, இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் கேபிளாக இருந்தாலும் சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த் ஒன்லி. ஸோ அப்போ எப்போ மாறும்னா என்னோட டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் சச்சஸ் ஜிஎம்டி ஜிஎம்ஆர் மாறுச்சுன்னா மட்டும்தான் மாறும். அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. த மோஸ்ட் எக்கனாமிக் லோடு ஆன் அண்டர்கிரவுண்ட் கேபிள். அண்டர்கிரவுண்ட் கேபிளோட மோஸ்ட் எக்கனாமிக் லோடு என்னதுப்பா? நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நடத்திருப்போம் OHTL. ஸோ அதே மாதிரி கேபிளுக்கும் சொல்லலாம். நான் டிரான்ஸ்மிஷன் லைன் OHTLக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டா? என்னோட OHTLோட மோஸ்ட் எக்கனாமிக் லோடு எது? கேபிளோட மோஸ்ட் எக்கனாமிக் லோடிங்கிறது எது? எஸ், நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு பாருங்க OHTL பொறுத்த வரைக்கும் ஸோ என்னோட லோடிங் இஸ் கிரேட்டர் தேன் சரி ஸோ ஞாபகம் இருக்காப்பா? ஸோ த மோஸ்ட் எக்கனாமிக் லோட் ஆஃப் OHTL லோடிங் ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் இதுக்கு? இட் இஸ் லாகிங் ஆஃப் ரியாக்டிவ் பவர். கரெக்டா? ஸோ எப்பவுமே என்னோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டிவ் பவரோட லாகிங் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ரியாக்டிவ் பவர் எக்ஸஸாக இருக்காது. ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர்ன்றது எக்ஸஸாக இருக்காது. ஓகே, ஆனால் கேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல என்னவா இருக்கும்னா எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவராக இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்னோட லோடிங்கை நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆல்ரெடி ரியாக்டிவ் பவரில் ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் ரியாக்டிவ் பவரில் ஆல்ரெடி நமக்கு டிஃபிஷியன்சி இருக்குது. அப்போ நம்ம என்னப்பா பண்ணுறோம்? எஸ், இங்க ஆல்ரெடி எனக்கு டிஃபிஷியன்சி இருக்கு.
ஸோ இதை எக்கனாமிக்கலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா the loading is greater than economic loadingனா it is greater than surge impedance loadingா இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கிரேட்டர் தேன் சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்காக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா தான் எக்கனாமிக்கலாக இருக்கும். என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே கிரேட்டர் தேன் நான் இருந்துச்சுன்னா இங்கே எப்போவுமே இட் இஸ் லெஸர் தேன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது அதோட நேச்சுரல் லோடிங்ப்பா. ஸோ அதோட நேச்சுரல் லோடிங்கை விட இவனுக்கு கிரேட்டர் தேனாகவும் இவனுக்கு இட் இஸ் லெஸர் தேனாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட கேபிளில் என்னோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் கேபிள். ஒரு கேபிளை நம்ம டிசைன் பண்ணுறப்போ அந்த கேபிளோட ரேடியஸ் ஆர் இருக்குல்லப்பா, அந்த கேபிளோட ரேடியஸ் ஆரை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ ஒரு கேபிள் இருக்குன்னா அந்த கேபிளோட ரேடியஸ் ஆர் இருக்குல்ல, அந்த ஆரை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இந்த கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம கேபிளை ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். கேபிளில் ஸ்மால் ஆர்ன்றது தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கோர். ஓகேங்களா? தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கோர். அண்ட் கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்சுலேஷனோட ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் ஆர் ரேடியஸ் ஆஃப் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் கோர்ப்பா. ஸோ இதுதான் நம்மளோட கோர். கோரோட ரேடியஸ் தான் ஆறு. அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் ஆர்ன்னு இருக்குல்ல, இந்த கேபிட்டல் ஆர் இஸ் டினோட்ஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் ஷீத். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கு பாருங்க, ரேடியஸ் ஆஃப் ஷீட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கோரோட ரேடியஸ் ஆரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஆர் இருக்குல்ல கோரோட ரேடியஸ், அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வி நீட் டு ஃபைண்ட் த ஸ்மால் ஆர். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்மால் ஆரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வி நீட் டு டிஃப்ரென்ஷியேட். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம கிளாஸஸில் ஒரு ரேஷியோ கிடைச்சிருக்கும். கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆரோட ரேஷியோ இட் இஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் இ. ஓகே, இதுதான் எக்கனாமிக்கல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டா? இங்க எப்படி இருக்கு பாருங்க, கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் இருக்கா இல்ல ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இருக்கா? எஸ், தே கிவன் இட் இஸ் a small r by capital R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்மால் ஆர் அந்த சைடில் போயிடுவான், அந்த கேபிட்டல் ஆர் டினாமினேட்டருக்கு போயிடும்னா இ இஸ் இந்த சைடில் வந்துடும். இ இஸ் கிரேட்டர் தேன், ஸோ ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர். அப்போ இது எப்படி எழுதலாம், ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் should be lesser than E. ஸோ சாரி, இப்போ இது என்ன ஆயிருக்கும், 1/E வந்திருக்கும். இந்த E இந்த சைடு வரும், ஸோ இந்த R அந்த சைடு போயிருக்கும், இந்த கேபிட்டல் R கீழே வந்திருக்குமா, திஸ் இஸ் 1/E வரும். கரெக்டா? திஸ் இஸ் 1/E. அப்போ 1/E இஸ் கிரேட்டர் தேன் ஸ்மால் r பை கேபிட்டல் R. ஓகேங்களா? 1/E இஸ் கிரேட்டர் தேன் பை ஸ்மால் r பை கேபிட்டல் R. அப்போ 1/E ஸ்மால் r பை கேபிட்டல் R இஸ் லெஸர் தேன் 1/E அப்படின்னு வரணும்ல. கரெக்டா? ஸோ இப்படி தானே வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தட் இஸ் 1/E என்னப்பா அர்த்தம், e to the power -1ல. அப்போ தட் இஸ் ஸ்மால் r பை கேபிட்டல் R இஸ் lesser than e to the power -1. So what we know, e to the power -1 0.368. இது நம்ம நிறைய இடத்துல கண்ட்ரோல் சிஸ்டம்ல கூட பார்ப்போம். ஓகேங்களா? e to the power -1 வேல்யூ இஸ் 0.368. அப்போ therefore which is 0.368. சரி, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஈவன் இதுக்கு ஒரு வேவ் ஃபார்மே நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ என்னோட கண்டிஷன் ஆஃப் வேவ் ஃபார்மை நம்ம இப்படி தான் வரைஞ்சிருப்போம், கண்டக்டரோட எக்கனாமிக் சைஸிங். கரெக்டாக? ஸோ இப்படி தான் வரைஞ்சிருப்போம். இந்த பாயிண்ட் தான் என்னோட கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவலன் டு இ. ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜியன் இருக்குது பாருங்கள், இந்த லெஃப்ட் ரீஜியன் இட்ஸ் இஸ் அ ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ என்னோட கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் ஷுட் பி லெஸ்ஸர் தேன்
இங்கே நம்ம எழுதியிருக்கல அதே கேஸு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர்ன்னு சொன்னால் இட் இஸ் கிரேட்டர் தேனாக இருக்கணும். அதுவே ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர்னா தட் இஸ் 1 பை இ லெஸ்ஸர் தேனாக இருக்கணும். புரியுது இல்லப்பா? ஸோ இந்த கிராஃபை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரீஜன் இஸ் அ ஸ்டேபிள் ரீஜன், இந்த ரீஜன் இஸ் அ அன்ஸ்டேபிள் ரீஜன். இந்த பாயிண்ட் தான் தட் இஸ் இ அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கிராஃபு. இந்த கிவன் கொஷினில் இதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கப்பா. ஸோ விச் இஸ் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இஸ் லெஸ்ஸர் தேன் 0.368. அடுத்ததா 3 insulation materials with the same maximum working stress and permittivity. So 2.5, 3, 4 are used in a single core cable. The location of the materials with respect to the core of the cable will be. Actually இதை நம்ம கிரேடிங் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்த்துருப்போம். கரெக்டா? கிரேடிங் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு டாபிக்ல இதை நம்ம பார்த்தோம். ஸோ கிரேடிங் ஆஃப் கெப்பாசிட்டர்னா என்னதுப்பா? என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம சேமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னோட இந்த கெப்பாசிட்டன்ஸோட பர்மிட்டிவிட்டி இருக்குல்ல, அதை வந்து மாற்றி மாற்றி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஒரே கெப்பாசிட்டராக நான் யூஸ் பண்ணாமல் ஸோ ஒரு டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஒய்? பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்ப்பா, in core surfaces we have maximum electric stress and sheet surfaces we have less electric stress. நம்ம இந்த ஒரு டயக்ராமே எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வரைஞ்சிருப்போம். this is small r ன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல we have maximum stress, இங்கே minimum stress இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா ஸோ நம்ம இதில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறோம்ப்பா, என்னோட we need to maintain Emax constant. எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை எல்லா லேயர்லையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இதை தான் நம்ம ஒரு லேயர்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். ரைட்? எஸ், இதில் தான் நம்ம ஒரு லேயர்ஸாக செப்பரேட் பண்ணுவோம். லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த லேயர் 1ல், லேயர் 2ல், லேயர் 3ல் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும்னா எப்சிலான் ஆர் ஷுட் பி சேமாக இருக்கணும். திஸ் இஸ் எப்சிலான் 1 ஆர், எப்சிலான் 2 R1, ஸோ எப்சிலான் 3 R2. ஸோ இதை வந்து சேமாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ வாட் we know the radius of R1 is lesser than R2, R2 is lesser than R3. ஓகே, மேலே போக போக எனக்கு ரேடியஸ் அதிகமாகுது. அப்போ எனக்கு இங்கே வர வர என்ன ஆகும்னா எப்சிலான் வேல்யூஸ் வந்து டிக்ரீசிங் ஆகணும். ஸோ எப்சிலான் 1 தான் அதிகமாக இருக்கணும், எப்சிலான் 2 அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி கீப் ஆன். அப்போ என்னோட நியரர் சர்ஃபேசஸில் இருக்குது பாருங்க, என்னோட கோரோட சர்ஃபேசஸில் எப்பவுமே we are preferring more permittivity. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம நியரர் சர்ஃபேசஸில் மோர் பர்மிட்டிவிட்டியை வச்சுக்குவோம். ஆக்சுவலி இது என்னன்னா R3 இஸ் லார்ஜர். இது வந்து ஆர்ப்பா, இதோட ரேடியஸ் இஸ் R1ப்பா. ஸோ அடுத்ததா இதோட ரேடியஸ் இஸ் R2, அடுத்ததா லாஸ்டோட ரேடியஸ் இஸ் R3 அப்படின்னு எடுத்தேன்னா ஸோ இப்போ R3 இஸ் லார்ஜர். ரைட்? R3, R2, R1, R அப்படின்னு எழுதலாமா? அப்போ தேர்ஃபோர் இது எல்லாமே லார்ஜராக இருக்கிறப்போ எப்சிலான் 3 இஸ் லெஸ்ஸராக வரும். ஓகேங்களா? எப்சிலான் 3 இஸ் லெஸ்ஸர் தென் எப்சிலான் 2, எப்சிலான் 2 இஸ் லெஸ்ஸர் தென் எப்சிலான் 1. அப்போ எப்சிலான் 1 தான் ஹையர் வேல்யூ, அடுத்து தான் எப்சிலான் 2 இருக்கணும், அதுக்கப்புறமா தான் எப்சிலான் 3 இருக்கணும். ஸோ திஸ் இஸ் எப்சிலான் 1 லேயர், லேயர் 2ல எப்சிலான் 2 இருக்கும், லேயர் 3ல எப்சிலான் 3 இருக்கும். ஓகே, அப்போ எப்சிலான் 1 இஸ் த ஹையர் ஒன். அப்போ எப்சிலான் 1ல ஃபர்ஸ்ட் ஹையர் என்னன்னா 4ல 4 தான் ஹையரு, செகண்ட் வந்து 3 ஹையரு, தேர்டு வந்து 2.5 ஹையரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் சி தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேயா? ஏன்னா எனக்கோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா the product of epsilon into r கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். we know radius is increasing in order, ஸோ அப்போ permittivity should be in decreasing order. அப்போ வெளியே போக போக permittivity டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் த சார்ஜிங் ரியாக்டன்ஸை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. த சார்ஜிங் ரியாக்டன்ஸ் ஆஃப் அ 50 கிலோமீட்டர் length of line is 1500 ohm. ஓகேங்களா? ஸோ XC is 1500 ohm for 50 கிலோமீட்டர். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, அகைன் சார்ஜிங் ரியாக்டன்ஸ் XC is what for 100 கிலோமீட்டர்.
ஓகேங்களா. சார்ஜிங் ரியாக்டன்ஸை கேட்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் கேஸில் 50 கிலோமீட்டருக்கு 1500 ஓமா இருந்துச்சு. இந்த முறை 100 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லைனுக்கு என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்ம கெப்பாசிட்டன்ஸில் நம்ம பார்த்தோம் சார்ஜிங் கரண்ட் அந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு சார்ஜிங் ரியாக்டன்ஸ் சொல்லியிருந்தேன். பிகாஸ் சார்ஜிங் கரண்ட் ஐசி நம்ம எழுதிருப்போம்ல. ஸோ ஐசியை நம்ம எழுதுறப்பவே என்ன எழுதணும், ஐசி இஸ் ஈக்குவல் டு விபி பை ஒமேகா விபி பை எக்ஸின்னு எழுதியிருப்போம். கரெக்டா. ஸோ ஐசி சார்ஜிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ் பை ரியாக்டன்ஸ். கரெக்டா. சார்ஜிங் கரண்ட் இது தானே, சார்ஜிங் கரண்ட் இது. ஓகே, இந்த சார்ஜிங் கரண்ட். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா we need only the variation of reactance. எக்ஸியோட வேரியேஷன்ஸ் மட்டும்தான் வேணும். அங்கே நான் என்ன எழுதியிருப்பேன் சார்ஜிங் கரண்ட்டுக்கு, எக்ஸி நான் என்ன எழுதியிருக்கேன் அங்கே, எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சிஎல்னு எழுதியிருப்பேன். போயிட்டு பார்க்கலாம்ல. ஸோ இதை எக்ஸியை வந்து 1 பை சி இன்ட்டு ஒமேகா எல்னு எழுதுனேன்னா அப்போ ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், விபி ஒமேகா சிஎல். இதுதானே சார்ஜிங் கரண்டோட எக்ஸ்பிரஷனாக நம்ம கிளாஸ்லையுமே எழுதியிருக்கிறோம். சார்ஜிங் கரண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் விபி ஒமேகா சிஎல் தானப்பா. ஓகேயா. ஸோ அப்போ இந்த ஒமேகா சிஎல்ன்றது தான் என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸ். ஓகேயா. அப்போ என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸ் நம்ம எழுதலாமா, ஃப்ரம் சார்ஜிங் கரண்ட்ல இதை நம்ம எழுதியிருந்தோம். அப்போ சார்ஜிங் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எக்ஸி. திஸ் இஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒமேகா சி இன்டு எல். ஓகேயா. இங்கே எனக்கு என்ன வேணும், ஒமேகாவையோ கெப்பாசிட்டன்ஸையோ நமக்கு வேரி பண்ணல, லென்த்தை மட்டும் தான் வேரி பண்றாங்க. அப்போ which is xc is inversely proportional to the length. reactance is inversely proportional to the length ன்னு ஆன்சர் சொல்லிடலாம்ல. அப்போ reactance is inversely proportional எப்படி போடுவோம், ஸோ ஃபார் 1500 ஓம், அதாவது லென்த் வந்து 50 இருக்கிறப்போ 1500 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால கீழே எழுதுறேன். ஸோ அடுத்ததான் லென்த் வந்து 100 கிலோமீட்டர் அப்படின்றது வரப்போ ஸோ 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு எழுதுறப்போ எக்ஸ் வந்து மேலே போயிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், we need x 0 0 2 0 போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் அதை போடுறப்போ என்னப்பா இருக்குது, x is equal to 15 into 50. எஸ், இட் இஸ் 750 ohms. ஸோ இதுதான் என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸ். நம்ம சார்ஜிங் கரண்ட் ஐசி எழுதுறப்போ சொல்லியிருந்தேன் விபி பை எக்ஸி. ஸோ இதை தான் நம்ம விபி பை 1 பை ஒமேகா சி இன்ட்டு எல்னு எழுதுவோம். அப்புறமா தான் விபி ஒமேகா சி இன்ட்டு எல் அப்படின்னு எழுதியிருப்போம். திஸ் இஸ் சார்ஜிங் கரண்ட் அப்படின்றத நம்ம கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு சார்ஜிங் ரியாக்டன்ஸை மட்டும் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் இஸ் பி தான். ஓகேங்களா. அப்போ என்னோட சார்ஜிங் ரியாக்டன்ஸ் இஸ் வாட், 750 ohms. புரியுது தானப்பா. ஸோ கிளியரா. அடுத்ததா எஸ், இங்கே நமக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கேட்குறாங்க சார். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இருங்க, ஒரு சம் நம்ம அதில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈஸியான ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி சம்மு, அதுக்கப்புறமா அந்த மாதிரி சம்மு, அது நம்மளோட அந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியோட கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அதை சால்வ் பண்ண முடியும். சி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் சம் பார்ப்போமா. இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஸ்ட்ரிங்ஸோட எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. இந்த கிவன் கொஸ்டின்ல எத்தனை இருக்குப்பா, we have the 4 units, 4 இன்சுலேட்டர் யூனிட் வச்சிருக்கோம். வோல்டேஜ் அக்ராஸ் த பாட்டம் யூனிட் வந்து 33% ஆஃப் டோட்டல் வோல்டேஜ். ஓகே, ஸோ டோட்டல் வோல்டேஜில் 33%. அப்போ என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியுமா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சின்றது ஃபார்முலா என்னப்பா, string efficiency total voltage divided by number of string into bottommost string oda voltage across bottommost string. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் வோல்டேஜ் வி அஸ்யூம் இட் இஸ் வின்னு எடுத்துக்கலாம். இங்கே எத்தனை யூனிட் இருக்கு, 4 யூனிட் இருக்கு. அடுத்ததா பாட்டம் மோஸ்ட் யூனிட்டோட வோல்டேஜ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் 33% ஆஃப் டோட்டல் வோல்டேஜ். அப்போ 33%னா என்னப்பா, 0.33 into V. கிளியர் தானே.
ஸோ என்னோட டோட்டல் வோல்டேஜ்ன்றது விபா. அடுத்ததான் இங்கே எத்தனை யூனிட் ஸ்ட்ரிங் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 4 ஸ்ட்ரிங் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா வோல்டேஜ் அக்ராஸ் த பாட்டம் யூனிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் 33% ஆஃப் டோட்டல் வோல்டேஜ். அப்போ 0.33 V. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ 4 into 3.33ன்றது என்னப்பா வரும் நமக்கு? எஸ், V divided by 1.33ன்னு வரும். 1.33 Vன்னு வரும். அப்போ ஃபைனலாக 1 divided by 1.33. ஓகே, அப்போ இது என்னப்பா? திஸ் இஸ் 3 times. ஓகே, திஸ் இஸ் 3 times and it is 4 times. இது எப்படி எழுதலாம்னா, ஸோ V divided by 3 எப்பவுமே 0.33ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இது என்ன இருக்குப்பா? ஸோ இந்த 0.33ன்றது எப்பவுமே நீங்கள் என்ன எழுதலாம்? V/3ன்னு எழுதிக்கலாம். யூ கேன் ரீப்ளேஸ் இட்னா. ஸோ எப்பவுமே நமக்கு தெரியும் 0.333ன்னு போச்சுனாலே தட் இஸ் V/3. எனிதிங் பை 1/3ன்னு அர்த்தம் அதுக்கு சிம்பிளாக. அப்போ V divided by 4 into, ஸோ இங்கே 0.33னா இட் இஸ் V/3ன்னு அர்த்தம். ஓகே, இந்த V கேன்சல் ஆகிடும், இந்த 3 வந்து மேலே போயிடும். அப்போ ஆன்சர் இஸ் வாட்? 3/4 into 100%. அப்போ என்னப்பா? தட் இஸ் 75% த ஆன்சர். ஓகேங்களா? அப்போ என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 75% பா. ஓகே, ஸோ இந்த கிவன் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியிலேருந்து ரெகுலராக நமக்கு கொஷின்ஸ் வரும்ப்பா. ஷுவராக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இஸ் வாட்? 75%. ஓகே, அப்போ ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 75%. இப்போ அடுத்ததான் இந்த கொஷினுக்கு வரலாம். இங்கே உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா அகைன் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த கேஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே உங்களுக்கு பாட்டம் மோஸ்ட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் டோட்டல் வோல்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அஷ்யூம்டு V நான் கரெக்டாக இங்கே Vன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தேன். அப்போ இங்கே பாட்டம் மோஸ்ட் வந்து 0.33 Vன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈஸியாக இந்த 2 பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்க, a 66 kV system has a string insulator having a 5 disk. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை டிஸ்க்ன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க. they given it is a 5 disk. n is 5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புது வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நமக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த பாட்டம் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இங்கே உங்களுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் த பாட்டம் ஸ்ட்ரிங்கை பற்றி சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? த எர்த் டு டிஸ்க் கெப்பாசிட்டன்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? த எர்த் டு த டிஸ்க் கெப்பாசிட்டன்ஸ் ரேஷியோ இஸ் 0.1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த எர்த் டு டிஸ்க் கெப்பாசிட்டன்ஸ் ரேஷியோ நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா C shunt டிவைடட் பை CCன்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஷண்ட். நம்ம கிளாஸ்ல இப்படி தான் எழுதியிருப்போம். ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பை CC அப்படின்னு எழுதியிருப்போம். இதை நம்ம A அப்படின்னு கிளாஸ்ல எழுதியிருப்போம். ஸோ A இஸ் 0.1 அப்படின்னு சொல்றாங்க. N வந்து 5 ஏவோட வேல்யூ 0.1. இப்போ இதோட டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சாதான் இதில் உங்களுக்கு இப்போ கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியாவும் கிடைக்கும். ஆக்சுவலாக இது டவர் பாடி, இது கிராஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் என்னோட கெப்பாசிட்டர் இன்சுலேட்டர் டிஸ்க். ஸோ எத்தனை டிஸ்க் இருக்கு? 5 டிஸ்கா 6 டிஸ்க் இருக்குங்களா? N is 5ன்னு நினைக்கிறேன். ரைஸ் 5. அப்போ ஆக்சுவலி என்ன இருந்திருக்கும்னா இந்த மாதிரி 5 டிஸ்க் இருக்கும் சார். ஓகே, ஆக்சுவலி 5 டிஸ்க் இருக்கு. அந்த 5 டிஸ்கை தான் நான் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸா வரைகிறேன். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்கையும் நம்ம ஏசியில மாடல் பண்றப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தி கெப்பாசிட்டர். ஓகேயா? அப்போ ஒவ்வொரு டிஸ்கையும் நம்ம கெப்பாசிட்டரா வரையறோம். இதுதான் என்னோட CC. ஓகே, திஸ் இஸ் CC. ஸோ இப்போ எங்கே என்னோட கண்டக்டர் இருக்குன்னா இட் இஸ் இந்த கண்டக்டர். இதுதான் லைன். ஃபைனலாக என்னோட கண்டக்டர் இங்கே தான் இருக்கு. அது எல்லாமே என்னோட ஸ்ட்ரிங்ஸ்.
ஸோ இப்போ சிஎஸ்ஹெச்ன்றது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? எஸ், இந்த இன்சுலேட்டர் பின் இருக்கும் பாருங்க, என்னோட ஒவ்வொரு டிஸ்க்கு மேல மெட்டாலிக் பின் கேப்னு ஒன்று இருக்கும். ஓகே, மெட்டாலிக் பின் கேப்னு ஒன்று இருக்கும். இந்த மெட்டாலிக் பின் கேப்புக்கும் இந்த டவர் பாடிக்கும் அக்ராஸா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் சிஎஸ்ஹெச், ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ எல்லாமே ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான். அங்கே எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயுமே we have the same number of shunt capacitance. ஆக்சுவலாக இப்படி தான்ப்பா இருக்கு. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா they given CSH by CC ஓட ரேஷியோ தட் இஸ் A is 0.1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? the voltage across the entire is V5. ஓகே, ஏன்னா 5 டிஸ்க் இருக்கு, அப்போ 5 டிஸ்கோட சேர்த்து இருக்கிற வோல்டேஜ் தான் V5. ஸோ இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா, திஸ் இஸ் த V5. அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிறேன்னா திஸ் இஸ் V4. அடுத்ததா இது V3. அடுத்ததா இது V2 and this is what V1. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட V1. இப்போ என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இஸ் டோட்டல் வோல்டேஜ் divided by n into number of disk into voltage at bottom string. ஓகேங்களா, ஸோ n into voltage across the bottom string. இது உங்களுக்கு புரியுதாப்பா? ஸோ அப் டு திஸ் கிளியரா? இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு இல்ல? ஓகேயா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டல் வோல்டேஜ்னா என்ன? இந்த V1 பிளஸ் V2 பிளஸ் V3 பிளஸ் V4 பிளஸ் V5. ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட டோட்டல் வோல்டேஜ். டோட்டல் வோல்டேஜ்னா இட் இஸ் V1 பிளஸ் V2 பிளஸ் V3 பிளஸ் V4 பிளஸ் V5. அடுத்ததா நம்பர் ஆஃப் டிஸ்க் எத்தனை கொடுத்துருக்காங்க? they given in the question is n is 5. ஓகே, அப்போ 5 into voltage across the bottom stringன்றது என்ன? it is V5 தானே, ஏன்னா இதுதான் என்னோட பாட்டம் ஸ்ட்ரிங். இந்த பாட்டம் ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் தான் அந்த V5. புரியுதா? இந்த லென்த்தோட வோல்டேஜ்ன்றதை நீங்க மீன் பண்ணாதீங்க, இந்த கெப்பாசிட்டர் இருக்கு பாருங்க, அந்த கெப்பாசிட்டர் ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ். நான் எதை மீன் பண்ணலன்னா இந்த பொட்டன்ஷியல்ல இருந்து இந்த பொட்டன்ஷியல் வரைக்கும் இருக்கிறது V5 நான் மீன் பண்ணல. அப்படின்னா அதுதான் டோட்டல் வோல்டேஜா வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த V5ன்றது the voltage across this particular C5 string. இதுதான் என்னோட C5 கெப்பாசிட்டன்ஸ்னா அதோட வோல்டேஜ் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி இதோட வோல்டேஜ், இதோட வோல்டேஜ், இதோட வோல்டேஜ் தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப எப்பவுமே பாட்டம் ஸ்ட்ரிங்னா C5 தான்ப்பா. இந்த பாட்டம் ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னா இவன் தான் பாட்டம் ஸ்ட்ரிங் இவன் தான். ஸோ எப்பவுமே இந்த பாட்டம் ஸ்ட்ரிங்ல தான் ரொம்ப அதிகமான வோல்டேஜ் வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் தான் V5. கரெக்டா? 5 into V5 சார், தட்ஸ் இட், யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிரும் 5 into V5. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த V1, V2, V3, V4, V5 தெரியவே இல்லை. அது தெரிஞ்சாதான் என்னால் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், தட் இஸ் Vk plus 1 அப்படின்னு எழுதியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? Vk plus 1 is equivalent to Vk plus A into Vk அப்படின்னு எழுதுவோமா? ஸோ இப்போ Vk plus 1 என்னப்பா? Vk வெளியே வந்துருச்சுன்னா 1 plus A அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் K substitute 1, substitute K is 1. அப்போ K 1 போட்டால் V2 is equivalent to V1 1 plus A அப்படின்னு வருமா? கரெக்டா? ஸோ இப்போ V2 is equivalent to V1 plus A அப்படின்னு வருமா? எஸ். அப்போ அதே மாதிரி தான் நம்ம எல்லா வோல்டேஜஸையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 0.1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. V2 in terms of V1ல எழுதுங்க. V2 in terms of V1 is equivalent to 1.11. கரெக்டா? அப்போ என்னோட V2 is nothing but 1.11 times of V1. அப்போ இந்த வேல்யூ தான் V2. V2 is equivalent to 1.1 V1. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் V3 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ V3 வேணும்னா அதே மாதிரி பண்ணணுமா? ஸோ இப்போ V3 வேணும்னா ஸோ அகைன் இப்போ K is equivalent to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்போ K is equivalent to
2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. அப்போ இங்கே எனக்கு V3 வரும், அப்போ எனக்கு இங்கே V2 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு என்ன இருக்கும், 1 + A அப்படின்னு இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஸோ ஆன் அந்த ஃபார்முலாஸை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். அதுக்கப்புறம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ V3 வேணும்னா திஸ் இஸ் V2 + V1 + V2 into K அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி V4 is equivalent to V3 plus so on V1 plus V2 plus V3 into K அப்படின்னு வரும். அடுத்ததான் next V5 is equivalent to V4 plus V1 plus V2 plus V3 plus V4 into K அப்படின்னு வரும் சார். இங்கே எனக்கு 1.11 வந்துச்சா, அப்போ இவனோட வேல்யூ என்ன வரும்னா, ஸோ நான் இந்த டேரக்டாக ஆன்சரே கொடுத்துட்றேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா எப்படி போடுவீங்க, V2ன்றது 1.11 V1 அடுத்ததா. ஸோ நெக்ஸ்ட் V1 ப்ளஸ் V2ன்றது 1.11 V1 அடுத்ததா இன்ட்டு K என்ன 0.1. இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறப்போ வாட் வி வில் கெட் 1.31 V1 அப்படின்னு வரும் V3. ஸோ அதே மாதிரி நான் V4 எழுதுறேன், 1.31 வருதா, அப்போ V4ஓட வேல்யூ என்ன வரும்னா 1.651 வரும். அடுத்ததா அதே மாதிரி இவனோட வேல்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் 2.157 V1 அப்படின்னு வரும் சார். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு 5 ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 ஸ்ட்ரிங்குன்றதுனால இந்த V5 வரைக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய நீட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் 2 ஸ்ட்ரிங்கோ 1 ஸ்ட்ரிங்கோ இல்லை 3 ஸ்ட்ரிங்கோ இந்த மாதிரி தான் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ காமனாக ஒரு 2 ஸ்ட்ரிங் 3 ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக இந்த V3யோட நிறுத்திடுவீங்க. அவ்வளவுதான். இதோட நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ ஜஸ்ட் இந்த சம்மை வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் நீங்கள். இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூஸ் தெரியும்ல, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு V1 + V2 + V4 + V5 divided by 5 into V5. ஸோ கிளியரா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இப்போ V1 + 1.1 V1 + 1.31 into V1 + 1.651 into V1 + 2.15 into V1. ஆக்சுவலாக பாருங்களேன், ஸோ என்னோட V5 அக்ராஸாக இருக்கிற ஸ்ட்ரிங்கு 5th இருக்கிற என்னோட ஸ்ட்ரிங்கில் மட்டும் V1ல இருக்கிற மாதிரி 2 மடங்குக்கு மேலே வோல்டேஜ் இருக்கு. கரெக்டா? அப்போ பாருங்களேன், அப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு கீழே வர வர என்ன ஆகுது, வோல்டேஜஸ் அதிகமாகுது. அப்போ ஸ்ட்ரிங் மேலே போக போக என்ன ஆகுது, வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. இதை தான் நம்ம கிளாஸஸில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே பாட்டம் மோஸ்ட்டில் ரொம்ப ஹையர் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸோடையும், ஸோ மேலே போக போக அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ரெடியூஸ்டு மேனர்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ ஃபைனலாக இதை டிவைட் பண்ணணுமா? ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம்னா விச் இஸ் 5 into 2.157 into V1 வரும் சார். அப்போ ஃபைனலாக இதை டிவைட் பண்ணால் வாட் வி வில் கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.67 வரும், which is nothing but 67%. It is the string efficiency of this particular problem. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுதாப்பா? ஓகேயா? ஸோ இதோட ஆன்சர் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரிங்கு கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுன்றதுனால நான் 5 ஸ்ட்ரிங்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு 5 ஸ்ட்ரிங் இருந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு 2 ஸ்ட்ரிங்கோ 3 ஸ்ட்ரிங்லையோ உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ இந்த கொஷின்ன்றது சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிலேருந்து ஷோராக ஒரு கொஷின் கேட்பாங்க. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? எய்தர் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை டேரெக்டாக ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கேட்கலாம். ஸோ எப்பவுமே அதே மாதிரியே கேட்க மாட்டாங்கப்பா. இந்த மாதிரி கூடமே நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸோட ரேஷியோ ஏவோட வேல்யூ கொடுத்துட்டு அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியே கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வில் எக்ஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா இதுதான் 67%. அப்போ நீங்கள் இது எப்படி வரையணும்னா, ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி தான் என்னோட ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்ஸ்க்கு அக்ராஸாக என்னோட வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட், which of the following are the advantages of interconnected operation of power system? ஸோ
ஸோ நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம் இன்டர் கனெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுனால இட் ரெக்வயர்ஸ் லெஸ்ஸர் ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு நான் சொன்னேன்னாப்பா. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட ஒரு 10 பவர் பிளான்ட் இருக்கு. அப்போ 10 பவர் பிளான்ட் தனித்தனியாக 10 லோடை சப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகணும், ஒரு சேஃப்டிக்காக ஒவ்வொரு பவர் பிளான்ட்டையும் ஒரு 5 மெகாவாட் அப்படின்றத ஒரு ரிசர்வ் கெப்பாசிட்டியாக வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 பவர் பிளான்ட்லையுமே 5 மெகாவாட்ன்றது ரிசர்வ் கெப்பாசிட்டியாக தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது யூட்டிலைஸே பண்ண மாட்டோம் நம்ம. கரெக்டா, யூட்டிலைஸே பண்ணாம வீணா 5 மெகாவாட் ஒவ்வொரு பவர் பிளான்ட்ல வேஸ்டா போகுது. ஆனா அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டும் நமக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சரி இன்டர் கனெக்ட் பண்ணுங்க. அப்ப இன்டர் கனெக்ட் லோட் பண்ணுங்க. அப்போ எல்லா லோடையும் இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா பவர் பிளான்ட்ஸும் இன்டர் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப தேர்ஃபோர் உங்களுக்கு மேக்ஸிமம் நீடு என்ன, 5 இல்லைன்னா 10 மெகாவாட் தான் இருக்கும். அப்ப அதுக்கு நீங்க 10 மெகாவாட்டையே கூட எக்ஸஸா வச்சுக்கிட்டீங்கனாலும் மீதி இருந்த 8 மெஷின்ஸ்லயும் நீங்க ரிசர்வ் கெப்பாசிட்டியே இல்லாம ஆப்ரேட் பண்ணலாம்ல. கரெக்டா, ஸோ அப்போ ரிசர்வ் கெப்பாசிட்டின்றது ஷுவரா குறையும்பா. ஓகேங்களா, அப்போ காஸ்ட் குறையுது, ஸோ ரிலையபிலிட்டி கூடுது. கரெக்டா, ஸோ பவர் ஃபேக்டரை என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் த இன்டர் கனெக்டட் தான். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஸ்டேஷன் தனித்தனியாக இருந்தான். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஷன் தனி. இந்த ஸ்டேஷன் வந்து இந்த சைடில் இருக்கிற லோடை மட்டும் கொடுப்பான், இந்த ஸ்டேஷன் இந்த சைடில் இருக்கிறவன், இந்த ஸ்டேஷன் இந்த சைடில் இருக்கிறவன், இந்த ஸ்டேஷன் இந்த சைடில் இருக்கிறவன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இன்டர் கனெக்ட் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணீங்க, வி ஹேவ் மெனி அட்வான்டேஜஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணீங்க. ஸோ இதை இன்டர் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எய்தர் ஏதோ ஒரு பவர் பிளான்ட்ல ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட் நடந்துச்சு. இப்போ இந்த லோடு என்ன ஆயிடுது, இட் இஸ் கனெக்டட் டு தி கிரவுண்ட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஃபால்ட் கரண்ட் போகும் பாருங்க, இதுக்கு ஒரு ஃபால்ட் கரண்ட். இந்த ஃபால்ட் கரண்ட் இப்போ என்ன ஆகும்னா இவனாலையும் வரும், ஸோ இவனாலையும் வரும், ஸோ இவனாலையும் வரும், இவனாலையும் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன் இஸ் கிரவுண்டிங். கரெக்டா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் இஸ் கிரவுண்டட். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனுமே இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபால்ட் கரண்ட். அப்போ என்னோட ஃபால்ட் கரண்ட்ன்றது முன்ன இருந்ததை விட ரொம்ப நிறைய இருக்கும்பா. ஓகேங்களா, ஸோ இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இட் ரிடக்ஷன் இன் த ஷார்ட் சர்க்யூட் லெவல்னு சொல்றாங்களே சார், இதுல ரிடக்ஷனே நடக்காது. இட் இஸ் பிளைண்ட் ராங். கரெக்டா, நீங்க இன்டர் கனெக்ட் பண்றீங்கன்னா எப்படிப்பா ரிடக்ஷன் நடக்கும், ஷார்ட் சர்க்யூட் லெவல்ல ஷுவரா நடக்காது. கரெக்டா, ஸோ இப்போ இது ஷார்ட் ஆயிடுது. அப்ப இவன் எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற எல்லா பவர் ஸ்டேஷனுமே, அந்த இன்டர் கனெக்ஷன்ல இருக்கிற எல்லா பவர் ஸ்டேஷனுமே அந்த ஃபால்ட்டுக்கு ரியாக்டிவ் பவரை கொடுக்கும். ஓகே, ஸோ ரிமைனிங் திங்ஸ் ஆல் கரெக்ட். ஓகே, அப்போ பாருங்க என்னென்னலாம் கரெக்ட், லெஸ் ரிசர்வ் கெப்பாசிட்டி ரெக்குயர்மெண்ட், எஸ் கரெக்ட். ஸோ மோர் ரிலையபிலிட்டி, யாராச்சும் ஒரு இடத்துல பவர் ஃபெயிலியர் நடந்தாலுமே இட் இஸ் ரிமைனிங் வில் சப்ளை த டிமாண்ட். கரெக்டா, ஸோ இவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா, இவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான்னா இந்த ரிமைனிங் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த லோடுக்கு கொடுப்பாங்க. ஸோ எஸ் ரிலையபிலிட்டி அதிகம், பவர் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்பா. ஏன்னா ஒரே லோடு ரியாக்டிவ் பவரை நமக்கு கொடுக்க போதில் எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர் இருக்கவன் இங்கே வந்து கொடுக்க போகிறான். அதனால என்னோட பவர் ஃபேக்டர் ரொம்ப புவராக மாறாது. பவர் ஃபேக்டர் இஸ் மெயின்டைன்ட் இன் ஹை தான். ஆனால் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் பிளைண்ட்லி ராங். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு, 1 2 இல்லைன்னா 1 3 இருக்கா, 1 2 இருக்கு, 2 3 இருக்கு, அதுக்கப்புறமா 3 4 இருக்கு, அடுத்து 1 4 இருக்கு. நமக்கு என்ன தெரியும், ஷுவரா 4ன்றது தப்புப்பா. ஓகேங்களா, அப்ப எய்தர் 1 and 2 and 2 and 3 தான். ஸோ இதுலையுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரிசர்வ் கெப்பாசிட்டி ரிலையபிலிட்டிக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ரிசர்வ் கெப்பாசிட்டி ரிலையபிலிட்டி தான் கொடுக்கணும். அப்போ ஃபர்தரா என்னோட ஆப்ஷன் ஏக்கு தான் நீங்க சொல்லணும். பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குப்பா. ஓகேங்களா, பவர் ஃபேக்டரும் என்ன ஆகலாம்னா இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்களேன். இந்த கொஸ்டின்ஸ் விசிபிளா இருக்கா? Next, whenever the conductors are dead-ended, there is a change in the direction of transmission line. Dead-end la நம்ம என்ன type of insulators யூஸ் பண்றோம்? The insulators used are of the dead ends.
டெட் எண்ட்ஸில் பொதுவாக நம்ம பின் இன்சுலேட்டர்ஸ், சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. இட் இஸ் அ ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ்ன்றது ஆப்ஷனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ யூ கேன் டேக் ஷாக்கிள் இன்சுலேட்டர்ஸ். ஷாக்கிள் இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லெஸர் தேன் 11 kVக்கு தான் ஷாக்கிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே டெட் எண்டில் தான். ஸோ டெட் எண்டில் தான் ஷாக்கிளுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ லெஸர் தென் 11 kV, ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸில் தான் நம்ம ஷாக்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் தான். ஏன்னா ஸ்ட்ரெயின் இஸ் கிரேட்டர் தென் 11 kV விச் இஸ் 33 kV அப் டு 33 kV வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னோட ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்ட்ரெயின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. நெக்ஸ்ட் கொஷின், in case of suspension type insulators, so in case of suspension type insulator the string efficiency can be improved. sir என்னோட string efficiency எப்படி நம்ம improve பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. the string efficiency can be improved. sir என்னோட string efficiency எப்படி sir improve ஆகும்? the string efficiency is improved by எப்படி improve ஆகும்பா? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். string efficiency improve ஆகணும்னா என்ன parameter? string efficiency is equivalent to v1 plus v2 plus v3 divided by n into v3. so இப்படி எழுதலாமா? total voltage divided by number of disk into v3 னு எழுதலாம். so அப்போ pro shall I choose EC or triple E? so triple E EC ரெண்டுமே more or less equivalent தான்பா. ஓகேங்களா? பாதி சப்ஜெக்ட் ரெண்டு பேருக்குமே சேம் தான். நீங்கள் வந்து ரிசர்ச் ஓரியன்டாக போகணும், எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நான் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் மாதிரியான பொசிஷன் வந்து ஈசிக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் மாதிரியான வேக்கன்சிஸ்க்கு எல்லாமே ஈசியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் பவர் செக்டார்லாம் நீங்கள் ட்ரிபிள் இ தான் போக முடியும். சிம்பிள் தான்ப்பா. நீங்கள் சயின்டிஸ்ட் இன் இஸ்ரோ அந்த மாதிரி பொசிஷனு, அடுத்ததாக விஎல்எஸ்ஐ டிசைனு, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஷுவராக ஈசி தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஈசி வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் பர்டிகுலராக விஎல்எஸ்ஐ என்ஜினியர்ஸ் அப்படின்ற பொசிஷன்ஸ் எல்லாமே ஈஸி எடுப்பாங்க. ஓகேங்களா? அதை தவிர்த்து இங்கே நீங்கள் பார்த்தீங்க ஈஸின்னு எடுத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ கேட் அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ எக்ஸாம்ஸ் மூலமாக தான் போகணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் சான்ஸ் தான். ஓகேயா? ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா ஈஸியை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் ட்ரிபிள்இ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சயின்டிஸ்ட் கேரியர் ஆஃப் ஜாப் கொஞ்சம் வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈஸி வேக்கன்ட் எடுப்பாங்க, ஆனால் ட்ரிபிள்இ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருக்கிற ஏஇ கேடர் ஆஃப் ஜாப், ஓகேங்களா? ஸோ ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ட்ரிபிள்இன்றது கொஞ்சம் பெட்டர். ஓகேயா? ஏன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்இபி. ஸோ அங்கெல்லாம் நமக்கு ட்ரிபிள்இயை தான் மேஜராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு அப்படின்னா ட்ரிபிள்இ நீங்கள் போகலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் பர்டிகுலராக சயின்டிஸ்ட் கேரியர் நான் போகணும் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் ஈஸிக்கு போகலாம்ப்பா. ஓகேங்களா? I want to do VLSI design. I am in triple we read electronics bro. Can we take? So yes, VLSI பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிபிள் இ எடுத்ததுக்கு அப்புறமா கூட VLSI நீங்கள் எம்இல படிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எலிஜிபிள் தான் VLSI பொறுத்த வரைக்கும். ஓகேயா? எஸ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா நம்ம ஒரு திங் அப்பயே பார்த்துருந்தோம். இந்த வேல்யூ ஆஃப் ஏ இருக்கு இல்லப்பா, ஏன்னா என்ன சொல்லலாம்? ஷண்ட் டிவைடட் பை சிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும்பா. ஸோ ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா V3 வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னோட ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா V3 வந்து ரெடியூஸ் ஆகும்பா. A value reduces, V3 reduces. So therefore string efficiency will increases. அப்போ A ஓட வேல்யூ ரெடியூஸ் ஆகணும்னா என்னோட ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெடியூஸ் ஆகணும். இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்துருக்கோம் பாருங்க, ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்.
அப்போ இவனோட வேல்யூ ரெடியூஸ் ஆகணும்னா இந்த கிராஸ் ஆர்ம் இருக்கு பாருங்க, இந்த கிராஸ் ஆர்மோட லென்த் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ லென்த் ஆஃப் கிராஸ் ஆர்ம் இன்க்ரீசஸ், ஷுவர்லி சிஎஸ்ஹெச் டிக்ரீசஸ் அண்ட் ஏவோட வேல்யூ டிக்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே என்னோட கிராஸ் ஆர்மோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிஎஸ்ஹெச் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அது ரெடியூஸ் ஆச்சுன்னா ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். எஸ், பை யூசிங் லாங்கர் கிராஸ் ஆர்ம் இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேங்களா? லாங்கர் கிராஸ் ஆர்மை நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு குறையும். ஸோ அதனால ஏவோட வேல்யூ குறையும். அதனால V3 வில் ரெடியூசஸ். அப்போ தேர்ஃபோர் எஃபிஷியன்சி இன்க்ரீசஸ். அடுத்ததாக கார்டரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். சரி, எப்பவுமே எனக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே என்ன பிரச்சனைனா C3 தான் எனக்கு பிரச்சனை. C3-ஐ நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போவுமே என்னோட ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அதுக்காக பை யூசிங் கார்டரிங்ன்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சார். இது என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸை ஃப்ரேம் பண்ணுதா? ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸும் அந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸும் வில் கேன்சல் அவுட். ஓகே, பர்டிகுலர்லி ஃபார் இந்த ரிங்கை நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இங்கே ஃபார்ம் ஆன மாதிரி இங்கேயும் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இவன் ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுறான். கரெக்டாக? அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி என்ன ஆகுதுன்னா ஷுவராக இம்ப்ரூவ் ஆகுது பை ரெடியூசிங் த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டாக? அப்போ கார்டரிங் அப்படின்றதை நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எக்கனாமிக்கல். ஸோ கிரேடிங் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க்ன்றது எஸ், இது மூலமாகவும் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மற்ற ரெண்டு மெத்தட் இருக்குல்லப்பா, அந்த மற்ற ரெண்டு மெத்தட் இஸ் அன்எக்கனாமிக்கல். ஸோ இங்கே இருக்கிற மிடில் இருக்கிற மெத்தட் தான் என்னோட எக்கனாமிக்கல் மெத்தட். பட் ரெடியூசிங் த கிராஸ் ஆர்ம் லென்த்னா ஷுவராகவே இது தப்பு. ஏன்னா ரெடியூசிங் த கிராஸ் ஆர்ம் லென்த்னால என்ன ஆகும்னா என்னோட ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் இன்க்ரீசஸ். அப்போ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னோட எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் 1, 2 and 3 ஆர் த கரெக்ட் ஒன். ஓகேப்பா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபர்தராக மோர் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மோர் கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ தேங்க்யூ.